ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறது என்னென்னா, ஏக்கா என்னால் வந்து 2 ப்ளவுஸ்க்கு மேலே தைக்க முடியல, நான் வீட்டில் இருந்து தான் தைக்கிறேன், என்னோடய வீட்டு வேலையும் பார்த்துட்டு என்னால் 2 ப்ளவுஸ் தான் ஒரு நாளைக்கு தைக்க முடியுது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். எந்தெந்த டைமெல்லாம் வந்து மிச்சம் பண்ணி நம்ம இன்னும் 2 ப்ளவுஸ் வந்து எக்ஸ்ட்ரா தைக்கலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கும் ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்ச மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 4 ப்ளவுஸாக தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த வேலையெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து முந்தின நாளே பண்ணணும். அது என்னலான்னா, நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணி முந்தின நாளே எடுத்துடணும். கட் பண்ணும்போதே உங்களுக்கு கிராஸ் பீஸ் வேணும்னாலும் சரி, இல்லை பட்டிக்கு வந்து 3 பீஸ் வைக்கணும்ல அதையும் சரி, எல்லாமே எடுத்து வெட்டி வந்து இது கரெக்டாக வச்சுருங்க. அதே மாதிரி அந்த ப்ளவுஸ்க்குரிய நூல் எல்லாமே எடுத்து மிஷின் மேலே வச்சுருங்க. அப்போனா தான் உங்களால் வந்து அந்த டைமெல்லாம் வந்து சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி நாளைக்கு வந்து நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முந்தின நாளே வந்து யோசித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து சமையல் பண்ணுற நேரத்தை விட என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது யோசிக்கிறது தான் டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோடனே கடகடன்னு எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு முடிங்க. ஏன்னா மிஷின் மேலே நீங்கள் துணி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு காலையிலே வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாம் நம்ம தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும். அதனால் நீங்கள் காலையிலே வேலையை முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து 4 ப்ளவுஸ் கண்டிப்பாக தைக்க முடியும். நான் வந்து ஒரு 11:30 12 மணிக்குள்ளே வந்து காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாமே முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு உட்காந்தேன் அப்படின்னா கரெக்டாக வந்து 1:30 2 மணி வரைக்கும் தைப்பேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1 ஹவர் வந்து சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப உட்காந்தேன் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் டைம் கிடைக்கி. இந்த டைமிங்கில் வந்து நான் எப்போவுமே வந்து ஃபோன் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம ஃபோன் எடுத்து உட்கார ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் போகிறதே தெரியாது. நீங்கள் எத்தனை பேர் வந்து ஃபோனை பார்த்துட்டு டைமை வந்து வேஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். ஃபோன் பார்க்குறது வந்து தப்பு கிடையாது. நீங்கள் ஃபோன் பார்த்துட்டே வந்து உங்கள் வேலையும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து மிஷினில் உட்கார போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்கக்கிட்ட வந்து விளாட்றதுக்கு ஏதாவது கொடுத்துட்டு இல்லை டிவி ஏதாவது கொடுத்துட்டு நீங்கள் வந்து தைக்க உட்காருங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய எல்லா வேலையுமே முடிச்சுட்டு உட்காந்திங்க அப்படின்னா அவங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்களும் அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம். நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கை வந்து ஜாயின் பண்ணி அதாவது லைனிங்கும் அட்டாச் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு கையை ரெடி பண்ணதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, பட்டி ரெடி பண்ண எவ்வளோ நேரம் ஆகுது, ஃப்ரண்ட்டு வந்து எவ்வளோ நேரம் தான் தைக்கும், பேக் வந்து எப்படி ரெடி பண்ணுறோம், எத்தனை நிமிஷம் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து தனித்தனியாக கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. எது தைக்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிறத கவனித்து அதில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ப்ளவுஸை வந்து முடிக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா கிளாத்தையும் முதல்ல வந்து அட்டாச் பண்ணி வைங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட்டு முதல்ல தைச்சிட்டு அதுக்கப்புறம் பேக் தைச்சிட்டு கடைசியாக வந்து கையை வந்து ரெடி பண்ணுவீங்க. அப்படி பண்ணுறத விட ஃபஸ்ட்டு வந்து கையை ரெடி பண்ணி வச்சுட்டு பட்டியை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெடி பண்ணிட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் முடிஞ்சுது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். ஏன்னா நம்ம எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற வேலை தான் இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்களே வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு வைராகி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு ப்ளவுஸை வந்து ஒரு 50 நிமிஷத்தில் தைச்சிருக்கேன், இல்லை 1 ஹவரில் தைச்சிருக்கேன். நாளைக்கு வந்து நான் தைக்கும்போது அதுலேருந்து ஒரு 10 நிமிஷமாவது கம்மியாக தைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து கடகடன்னு செய்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்பீடு வந்து பழக பழக தான் வரும், ஒரே நாளில் வந்து வராது. அதனால் டெய்லி வந்து ஒரு 5 நிமிஷமாக வந்து கூட்டுங்க. அதாவது ப்ளவுஸை தைக்கிறத வந்து குறைங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக தைக்க முடியும். அதே மாதிரி கிடைக்கிற நேரம் எல்லாத்தையுமே வந்து ஃபோன் பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட உட்காந்து பேசிட்டு அப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பீங்க. ஏன்னா பக்கத்து வீட்டில் விருந்தாள் வந்திருப்பாங்க, இல்லை யாராவது பிள்ளைங்க வந்திருப்பாங்க, நம்ம பேசிகிட்டு இருப்போம், அப்படியே வந்து நம்ம நேரம் போகிறதே தெரியாது. இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு 4 மணிக்கு மேலே உட்காந்துட்டு என்னால் வந்து நிறைய ப்ளவுஸ் தைக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம மேலே தான் அது மிஸ்டேக்கு. ஏன்னா பகல் பொழுதில் எப்போவுமே தைக்கிற வேலையை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதில் எத்தனை பேர் வந்து கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் கொடுக்க வந்தாலும் நான் ஒரு 1/2 மணி நேரம் நின்று பேசுவாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களா வந்து போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வாங்கினோடனே நீங்கள் வந்து சரிக்கா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம வந்து நின்று பேசிகிட்டே இருந்தோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும், நம்ம வேலையும் கெட்டு போயிடும். நமக்கு டைம் வந்து போக போக நமக்கு வந்து நம்ம டயர்ட் ஆயிடுவோம். நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அதனால் ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் கொடுக்க வந்தாங்க அப்படின்னா வாங்கிட்டு அவங்க என்றைக்கு வேணும்னு கேட்குறாங்க அவங்க டீட்டெயில் எல்லாத்தையுமே கரெக்டாக கேட்டுட்டு நீங்கள் அனுப்பிவிடுங்க. ஏன்னா நம்ம வந்து நின்று பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லேட்டாக தான் செய்யும்.
நான் சொன்ன விஷயங்கள்ல நீங்க எந்த விஷயத்துல வந்து நீங்க டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம 4 மணிக்கோ, 3 மணிக்கோ இல்ல 5 மணிக்கோ உட்காந்துட்டு என்னால வந்து 4 ப்ளவுஸ் தான் தைக்க முடியல அப்படின்னு சொன்னா, நம்ம மேல தான் மிஸ்டேக்குன்னு அர்த்தம். நம்ம கிடைக்கிற நேரத்த வந்து பயன்படுத்தணும். நான் வந்து எப்படின்னா, நீங்க வந்து சொன்னா நம்புறீங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல. என்னன்னா, நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்க திருச்செந்தூர் போனோம் அப்படின்னு ஃபேமிலியா வந்து ரெடி ஆயிட்டோம். ஆனா, எனக்கு சனிக்கிழமை நைட்டு வந்து நான் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே முடிச்சு எல்லாருக்கும் குடுத்தாச்சு. ஒரு அக்கா வந்து 8:30க்கு குடுத்துட்டு, அவங்க வந்து திங்கக்கிழமை காலையில எனக்கு ஆஃபீஸ் கட்டுறதுக்கு வேணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்களா இருந்தா அந்த ப்ளவுஸ வாங்குவீங்களா இல்லையாங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து வாங்குனேன். வாங்கிட்டு அந்த 9:30க்கு உட்காந்து கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் கோயிலுக்கும் போயிட்டேன். இப்போ திருச்செந்தூர் போயிட்டு நான் வந்துட்டு திரும்ப உட்காந்து அதாவது ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. வந்த உடனே கொஞ்சம் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு, முகம்லாம் கழுவிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு காஃபி குடிச்சிட்டு உட்காந்து தச்சு முடிச்சு, அதுக்கப்புறம் தான் நான் தூங்க போனேன். நம்ம வந்து அந்த கஸ்டமர வந்து வேண்டான்னு கூட சொல்லியிருக்கலாம். நீங்க வந்து அப்படிதான் சொல்லியிருப்பீங்களா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து தோணல. என்னைய நம்பி வந்து 9 மணிக்கு கொண்டு வந்து குடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தச்சு குடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த டைம்ல வந்து அவங்க வேற யார்ட்டயும் போகவும் முடியாது. அதனால நான் தச்சு குடுக்கணும். அதுவும் இல்லாம நமக்கு வந்து அது வருமானம் தான். ஏன்னா நம்ம கோயிலுக்கு போறோம். கொஞ்சம் வந்து செலவாக தான் செய்யும். நமக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கும்போது, நம்ம ஏன் வேண்டான்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தச்சேன். நான் தச்சது வந்து கரெக்ட்டா, தப்பா அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து அது பெரிய விஷயமா தெரியல. இத வந்து நான் வந்து பெருமைக்காகவோ, இல்ல வந்து எனக்கு வந்து நான் இப்படிலாம் தைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல. நான் வந்து என்ன நெனப்பேன் அப்படின்னா, அது வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் வரும். நம்ம வந்து அது ஒரு செலவுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதும், இன்னொன்னு நம்மள நம்பி ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து வேண்டான்னு சொல்லாம தச்சு குடுத்துறணும் அப்படிங்கிறதும் தான் என் மனசுல இருந்துச்சு. அதனால தான் தச்சு குடுத்தேன். நீங்க வந்து இந்த மாரி கஸ்டமர் வந்து குடுத்தாங்க அப்படின்னா, தச்சு குடுப்பீங்களா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து பார்த்து தச்சு குடுத்தா தான் நம்ம கஸ்டமரும் இன்க்ரீஸ் ஆவாங்க. என்னைக்குமே வந்து நீங்க ஃபாஸ்ட்டா தைக்கணும் அப்படின்னா, உங்க கஸ்டமர் வந்து ஜாஸ்தியா இருந்தாங்கன்னா, உங்களால தன்னால வந்து ஃபாஸ்ட்டா தைக்க முடியும். ஏன் அப்படின்னா, 1 கஸ்டமர், 2 கஸ்டமர் இல்ல 10 கஸ்டமர் இருந்தாங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 ப்ளவுஸ் தான் உங்களுக்கு வரும். இதே இது ஒரு 40 கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ், 5 ப்ளவுஸ் தைக்க வேண்டியது வந்துரும். சூழ்நிலை வந்து 4 ப்ளவுஸ், 5 ப்ளவுஸ் தைக்க முடியும் சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால தச்சுருவோம். ஏன்னா கஸ்டமர் குடுக்கணுங்கிற பயத்திலேயே வந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேரா மிஷின்ல உட்காந்துருவோம். நமக்கு வந்து 1 ப்ளவுஸ், 2 ப்ளவுஸ் தான் இருக்கு. நம்ம கஸ்டமர் யாரும் கேட்கல அப்படின்னா, நம்ம அசால்ட்டா உட்காருவோம். நீங்க வந்து இப்படி தான் இருப்பீங்களா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானுமே தையல் பழகும்போது இந்த மாரி வந்து சோம்பேறித்தனமா இருந்திருக்கேன். அதே மாரி பகல் ஃபுல்லா உட்காந்து யார்ட்டயாவது பேசிக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு, ஃபோன பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறமா உட்காந்து தைக்கிறது, இந்த மாரிலாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் தான் யோசிச்சேன், பகல் ஃபுல்லா வந்து நமக்கு வந்து தைக்கிற வேலை, அதுக்கப்புறமா மதியத்துக்கு அதாவது ஈவினிங் மேல வந்து கட் பண்ற வேலை, கொக்கி வைக்கிறது, இந்த மாரி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். இப்படி தான் நான் வந்து என் டைம வந்து அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டேன். இப்போ வந்து என்னால வந்து இந்த டைம மாத்த முடியல. நான் எங்கே போயிட்டு வந்தாலுமே, நான் மறுநாள் தைக்கிறதுக்கு என்ன வேணுமோ, அத வந்து கட் பண்ணி எடுத்துருவேன். நான் எத்தனை மணிக்கு வந்தாலுமே. இது வந்து எனக்கு பழக்கமாயிட்டு, நீங்களுமே இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களாலேயும் ஃபாஸ்ட்டா தைக்க முடியும். அதே மாரி நான் வந்து ப்ளவுஸ் தைக்கும்போது எக்காரணத்த கொண்டு வேற எத பத்தியுமே திங்க் பண்ண மாட்டேன். இந்த ப்ளவுஸ முடிக்கணும், சீக்கிரமா குடுக்கணும். இது மட்டும் தான் என் மைண்ட் செட்ல இருக்கும். மத்தபடிக்கு நான் வேற எதையுமே வந்து யோசிக்க மாட்டேன். அதனால மட்டும் தான் என்னால வந்து ஸ்பீடாவும் தைக்க முடியும். என் வீட்ல பிரச்சனை எல்லாமே நடந்திருக்கும். ஆனா கூட நான் எதையும் யோசிக்காம தைக்க வந்துட்டேன் அப்படின்னா, தைக்கிற வேலைய மட்டும் தான் பார்க்கணும். அப்படி வந்து மைண்ட் செட் கொண்டு வாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் பழகுற வரைக்கி. பழகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது வந்து பெருசா தெரியாது. அதே மாரி எத்தனை பேருக்கு வந்து காலையில எந்திரிச்ச உடனே ஏதாவது கஸ்டமர் வந்து எனக்கு இந்த ப்ளவுஸில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னால் என்னால் தைக்க முடியாது அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பழகிக்கோங்க. ஏன்னா வந்து கஸ்டமர் இப்படிலாம் பேச தான் செய்வாங்க. நம்ம வந்து அதெல்லாம் சமாளித்து தான் அந்த தொழிலை வந்து மேலே வரணும். நமக்கு வந்து எப்போவுமே எல்லா கஸ்டமருமே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் சொல்ல தான் செய்வாங்க. நம்ம வந்து அதை சரி பண்ணணும். ஏன்னா நம்ம காசு கொடுத்து அவங்க தைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து சொல்லும்போது நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக அதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. எல்லா வேலையிலையுமே தப்பு பண்ணி தான் நம்ம வந்து கற்றுக்குவோம். ஒரு சின்ன தப்பு வருது அப்படின்னா அடுத்த தடவை அந்த ப்ளவுஸ்க்கு வந்து தப்பு வராமல் நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து மைண்ட் செட்டில் குழப்பிட்டு நீங்கள் வந்து தைக்கிறதே நான் விட்டுறணும், இனிமேல் நான் தைக்க மாட்டேன், எனக்கு கஸ்டமர் வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம படுற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கஷ்டமும் தான் இந்த தொழிலை வந்து நம்மளை மேலே வந்து உயர்த்தும்.
இந்த உலகத்தில் வந்து காசு வந்து அவ்வளோ சீக்கிரமாக சும்மா யாரும் கொடுத்துட மாட்டாங்க. நம்ம பண்ணுற வேலைக்கு தான் நம்ம வந்து நம்ம உழைக்கிறதுக்கு தான் வந்து காசு வாங்குகிறோம். அதனால் நீங்கள் வந்து நான் பண்ணுற வேலையை வந்து நான் க்ளீனாக பண்ணணும், எனக்கு வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நான் வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. ஸ்பீடாக தைச்சாலுமே ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயத்தையுமே அளந்து பார்த்துட்டு தைங்க. ஏன்னா அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மெஷர் பண்ணிட்டே தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா. என் ப்ளவுஸு நான் என் வீடியோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ஒன்றா வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து அளந்து பார்த்துட்டு தான் நான் வந்து தைப்பேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். நீங்கள் அப்படி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக் எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக தைங்க, உங்களாலேயும் முடியும். ப்ளவுஸே வரல, எனக்கு வந்து தைக்கலாம் இஷ்டம் இருக்குது சிஸ்டர், ஆனால் எனக்கு ப்ளவுஸே வர மாட்டேக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4 பேருக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்னா 4 பேருக்கு கற்றுக் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கஸ்டமர் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த 4 பேர் யார்கிட்ட நீங்கள் தையல் பழகுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கஸ்டமர் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. எப்போவுமே வந்து கஸ்டமர் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்பீடாக தைக்க முடியும். 4 கஸ்டமர் வச்சுட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சோம்பேறித்தனம் தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கஸ்டமர் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு உங்களை ட்ரை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக நிறைய கஸ்டமர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஸ்பீடாக தைக்கணுங்கிறது தோணும். நீங்கள் எத்தனை பேர் வந்து டெய்லி வந்து எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இப்போ தான் வந்து தையல் தொழில் பழகி தைச்சிட்டு இருக்காங்க வீட்டில் இருந்து. அவங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எவ்வளோ தைக்கிறோம், அதுக்கப்புறமா வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களும் பார்த்துக்கிடுவாங்க. நீங்கள் வந்து தையல் தொழில் பழகி எவ்வளோ நாள் ஆகுது, நீங்கள் வந்து வீட்டிலேருந்து தைச்சிக்கிட்டே எத்தனை ப்ளவுஸ் வந்து தைக்கிறீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்மளால் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஸ்டார்டிங்கில் எல்லா பெரிய டெய்லருமே ஒரு ப்ளவுஸு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து தைச்சவங்களாம் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் போக போக வந்து அதுலேருந்து அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுமே இந்த தொழிலில் வந்து டைம்லேருந்து நம்மளோட ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த தொழிலை கண்டிப்பாக வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும். நீங்கள் வந்து அதை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை வந்து நம்மளால் செய்ய முடியாது. நம்மளால் முடியும் அப்படிங்கிறோட கான்ஃபிடென்ட்டோட செய்யுங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து நல்லபடியாக ப்ளவுஸ் தைச்சி நிறைய வருமானம் வந்து சம்பாதிக்க முடியும். இந்த தொழில் வந்து உங்களை எப்போவுமே வந்து கைவிடவும் செய்யாது. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 300 400 சம்பாதிச்சாலே நம்ம வீட்டு தேவையை வந்து நம்ம வந்து இதில் வந்து சரி பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு சோம்பேறியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் கையில் வந்து எத்தனை ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு வந்து ஒரு 3 ப்ளவுஸாக தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் உடனே வந்து கட் பண்ண ஆரம்பிங்க. கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து தைக்காமல் இருக்க முடியாது. அதனால் நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிருவீங்க. நாளையிலேருந்து நான் வந்து எப்போது ரெகுலராக 2 ப்ளவுஸ் தைப்பேன் அப்படின்னா 3 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து தைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒரே நாளில் வந்து நம்ம வந்து டயத்தை வந்து சேவ் பண்ணி நம்ம வந்து தைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து தைக்க முடியும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ப்ளவுஸே வர மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 பிள்ளைங்களுக்காவது சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து லீவுனால தையல் தொழில் பழகணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமருமே இன்க்ரீஸ் ஆவாங்க. அப்படி தான் வந்து நம்ம தைக்கிறோம் அப்படிங்கிறத வெளியில் வந்து காமிச்சிக்க முடியும். அவங்க வந்து 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க இந்த கடை தான் நான் தையல் தொழில் பழகுறேன் அப்படின்னு. அப்படிங்கும்போது கஸ்டமருமே உங்களுக்கு ஜாஸ்தி ஆவாங்க. இப்படி தான் வந்து நம்ம வந்து தயார்படுத்திக்கணும். தேங்க்யூ.